ஏசாயா 2 சாமுவேல் 22:33. சரி, அவர் வந்து தேவன் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். ஓகே, நீங்க வசனம் சரி, ஓகே. அப்ப நீங்க ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு விதமான ஆண்டவர் வார்த்தைகளை இன்றைக்கு நமக்கு பேசியிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் வந்து ஒரு சில ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். நான் உடனே சொல்றேன், நம்ம வந்து எந்தெந்த நபர்களுக்கு முன்பதாக, யாருக்கு முன்பதாக நம்ம ரொம்ப சாதாரணமா பிறர் பார்வையில் நம்ம தெரிகிறோமோ, என்ன ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தை நான் சொல்றேன், அத்தனை பேர் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளை செழிக்க வைப்பார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறாங்களோ, உங்களை சாதாரணமா பார்க்குறாங்களோ, உங்களை ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்களோ, அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களை செழிப்பா வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒண்ணுமே கையால ஆகாதுன்னு கூட இருக்கட்டும், 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட இருக்கட்டும். ஆனா உங்களை தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல ஆண்டவர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல். எப்பவுமே அவர் வந்து ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க வெளியே ரொம்ப ஃபேமஸா காட்டுறவர் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு ஒதுக்கப்பட்டு, ஓரங்கட்டப்பட்டு, நேகரால் நிந்திக்கப்பட்டு, வேண்டான்னு சொல்லி உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க பாருங்களேன், அப்படிப்பட்டவங்க மேலதான் அவர் கண்ணு முதல்ல போகும். ஹல்லேலூயா. சிட்டி உள்ள ராஜாவா உட்கார்ந்துகிற ஒரு நபரை கர்த்தர் பார்க்கல. கிராமத்துல, வில்லேஜ்ல ஆடு மேய்ச்சின்ற தாவீதை தான் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. 40 லட்சம் ஜனங்களை வழிநடத்த, லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த ஆண்டவர் நினைச்சிருந்தா எகிப்து தேசத்துல யாரை வேணாலும் எழுப்பியிருக்க முடியும். ஆனால் தன் சொந்த குடும்பத்தினராலே மறைக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்மளை குறிச்சு ஏதாவது வேதனைப்படுறாங்கல்ல, நம்மளை குறிச்சு, உங்களை குறிச்சு, நம்மளை குறிச்சு ஏதாவது மறைமுகமா நம்ம பேசக்கூட அவங்களுக்கு வந்து ஒரு வெட்கமோ அவமானமோ இருக்குதுன்னா, கர்த்தர் உங்களை தாங்க